குரு பாதமே மதி, பகவத் பாதமே கதி. ஸோ இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்டை. இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாருன்னா தர்மராஜா. எல்லாருக்கும் நமக்கு தெரியும், நம்ம வாழ்க்கையில 3 பேரோட விஷயம் நமக்கு எப்போ ரிசீவ் ஆகுதோ அப்போ நம்ம ஒரு படி வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் வச்சிடலாம். முதல்ல குருவுடைய ஆசீர்வாதம் பெறுவது எப்படி, ரெண்டாவது பித்ரு ஆசீர்வாதம் பெறுவது எப்படி, மூணாவது பாத்தீங்கன்னா தெய்வ அனுகிரகம் பெறுவது எப்படி. இந்த 3 விஷயம் நீங்க வாழ்க்கையில கண்டிப்பா உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, உங்க ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, இந்த 3 விஷயத்த நீங்க போக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். தர்மராஜா ஒருபோதும் வாழ்க்கையில் தோற்கவில்லை. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் கடவுளுடைய அனுகிரகம் பெற்றவர். ஒரே ஒரு இடத்துல தோத்து போறார். அது எங்க தெரியுங்களா? பகட உருட்டுவாங்க, எக்காரணத்தை கொண்டும் கிருஷ்ணர் அங்க வரக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாரு, பிரார்த்திக்கிறார். அதனால அவர் வரக்கூடாதுன்னு நினைச்சனால்தான் அவர் அங்க என்ன பண்ணாரு, பிளஸ்ஸிங் பெற முடியல. அப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய பிளஸ்ஸிங் வேணும்னா முதல்ல என்ன செய்யணும், ஒவ்வொரு அனுஷணமும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்குமே அப்போ நமக்கு வாழ்க்கையில தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தெய்வ ஆசீர்வாதம், தெய்வ அனுகூலங்கள் பெறக்கூடிய காலம் என்னன்னு தெரியும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? வித்யா ததாதி வினயம் வினயா தாதி பாத்திரத்வம். ஒரு வினயமில்லாத வித்தை கண்டிப்பா சோபிக்காது. அப்போ வினயத்தோடு இருக்கக்கூடிய வித்தைக்கு தான் சோபிக்கும், சோபனம் அதிகம், சௌமியம் அதிகம், லாவண்யம் அதிகம். அப்போ அந்த வித்தையை பெறக்கூடியவர் யார்? இப்போ நமக்கு தெரியும், குரு கிட்ட போனா எப்படி நடந்துக்கணும். பிரம்மா கிட்ட செய்யற பாவம் சிவன் கிட்ட போனா தீரும், சிவன் கிட்ட செய்யற பாவம் விஷ்ணு கிட்ட போனா தீரும், குரு கிட்ட செய்யற பாவம் அனுபவிச்சே ஆகணும். ஒரு முறை என்ன செய்யறாராம், நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்து நீராடினால் தீங்கினின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி மழை போயுது. திங்கள் மும்மாறி மழை எங்க போயுதோ அந்த இடம் செழிக்குமா. அப்போ வாமனமூர்த்தி வரார், 3 அடி நிலம் கேட்கிறார். 3 அடி நிலம் வாங்கிட்டார். ஆனா அவர் கொல்லல, மாபலி சக்கரவர்த்தியை கொல்லல. ஏன் தெரியுமா? அதாவது இந்திரன் போறார், எப்படியான மாபலி சக்கரத்தை கொன்னுடுன்றார். அப்ப சொல்றார், ஒரே ஒரு விஷயம் சொல்றார், குரு பக்தி கொண்டவனை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னார். மீது எல்லாரையும் கொன்னுடுவேன், ஆனா அந்த குரு மேல பக்தியா இருக்கக்கூடியவனை நான் கொல்லவே மாட்டேன் அப்படின்றார். ஏன்? அஸ்வத்தாமா பலிர்வியாசு அனுமானஞ்ச கிருபாச்சாரிய பரசுராமா. இந்த சப்த சிரஞ்சீவிக்குள்ள அவர் ஒருத்தர் ஆனார். எப்படி ஆனார் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்துக்காக ஆனார், குருவோட சரணாகதி ஆனார். மாபலி சக்கரவர்த்தி ஆக்சுவலா இறந்துட்டார். நீங்க சரித்திரத்தை என்ன பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல உங்களுக்கு தெரிஞ்ச பாவத்தை மட்டும் பார்க்காதீங்க. விநாசகாலே விபரீத புத்தி இருக்கான். நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் போது அதிகம் படிச்சவங்க என்ன விவரிச்சிருக்காங்க, நமக்கு ஏழ்மையான படிச்சவங்களை மட்டும் பார்க்க கூடாது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கு, ஒவ்வொரு தாற்பயம் இருக்கு. அப்ப என்ன பண்றார், குருபக்தி கொண்டவர் யாருன்னா மாபலி சக்கரவர்த்தி. இந்த மாபலி சக்கரவர்த்தி எப்படி குருபக்தி கொண்டார்னா, தன்னுடைய வம்சத்துல கூடிய சுக்கராச்சாரியர் கிட்ட போயிட்டு என்ன பண்ண, அவர் இறந்து போறார். இறந்து போனோன்னு இவர் உன்னுடைய பக்திமான், உங்க மேல பக்தி கொண்டவர் சொல்றான். அதனால அவருக்கு என்ன பண்ண, மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொடுத்தாராம். அதனால்தான் ஆண்டவனால கூட குருபக்தி கொண்டவனை அழிக்க முடியாது. இந்த விஷயம் நம்ம என்ன எதுக்காக சொல்றேன்னா, குருவோடைய ஆசீர்வாதம் நிறைய பெற பெற, அதனால நான் வார்த்தை தொடங்கும் போதே குரு பாதமே மதி. குருவோட பாதத்தில் நம்ம மதி வச்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நிறைய கதிகளை அடைய முடியும் அப்படின்றதுதான் விசேஷம். சரி, இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தசா புத்தி. மொத்தம் 42 தசா இருக்கு. நல்லா எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க பார்க்குற தசா விம்சோத்திர தசாவா இருக்கலாம், எந்த தசாவா இருக்கலாம். நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, தசா புத்தி லக்னம் இல்லாம சொல்லணும். யாருக்கான சாத்தியப்படுமா? தசா புத்தி லக்னம். இப்போ மேஷ லக்னம் வந்தா 2ஆம் அதிபதி சுக்கிரன், 7ஆம் அதிபதி சுக்கிரன், இந்த சுக்கிரன் எங்க நிற்கிறாரோ அதனுடைய சாரத்தில் வாங்கி
அதில் உண்டான பலன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இதுக்கு ரஜ்ஜு தசான்னு பேர். நம்ம திருமண பொறுத்தல மட்டும்தான் என்ன பண்ணியிருப்போம், ரஜ்ஜுன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? வேற எங்கே கேள்விப்பட்டிருக்குமா? ஆனால் இந்த 42 தசால ரஜ்ஜு தசான்னு ஒன்று இருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், புஸ்தகத்தை கொஞ்சம் புரட்டணும். எப்பவுமே நம்ம படித்த புஸ்தகத்தை ரெஃபரன்ஸ் புக்குன்னு ஒன்று வச்சுக்கணும், ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்னு வச்சுக்கணும். யார் எல்லாம் இந்த தசா புத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, தசா புத்தி பற்றி யார் எந்தெந்த ஜோசியர் பேசுகிறான்னு பார்க்குறது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. புஸ்தகத்தை வைக்கணும். ஏன்னா புஸ்தகம் எங்கே இருக்கோ அங்கே உங்களுடைய கண் இருக்கா. எந்த புஸ்தகம் நீங்கள் புரட்டுறீங்களோ அதில் உங்களுக்கு தேவையான ரிசீவிங் இருக்கா. ஒரு மீன் இருக்குன்னா கண்ணால் கடாட்சிக்கும் சக்தி மீனுக்கு மட்டும்தான் உண்டு, வேறு எந்த ஜீவராசிக்குமே கிடையாது. அப்போது கண் தான் நமக்கு பெரிய விஷயம். ஜோதிஷத்துக்கு என்ன பேருங்க, கண்ணுன்னு பேர். வேதாந்தத்திலையும் வேதத்துலையும் ஜோதிஷத்தை கண்ணுன்னு என்ன பண்ணோம், பிரமாணமாவோடு சொல்கிறாங்க. அப்போது என்ன பண்ணோம், அந்த கண்ணை ஒழுங்காக பார்க்க தெரியணும். என்னால் நீங்கள் அட்டன் போனோம் என்ன கேட்குறாங்க, ஜோதிஷம் பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க, ஜோதிஷம் படிச்சுட்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்களா? இல்லை. அப்போ ஜோதிஷம் பார்க்க தெரியணும். ஒரு கிரகம் எப்படி இயங்குது. இப்போ எல்லாருக்கும் தெரியும் சனி சந்திரன் சேர்க்கை. அச்சோ சனி சந்திரன் சேர்க்கையா, உன் வாழ்க்கையில் இனிமேலேருந்து நீ டெவலப்பே ஆக போகிறதில்ல. முதல் விஷயம் நெகட்டிவ். அப்புறம் அந்த சனியன் சந்திரன் இயக்கக்கூடிய கிரகம் எது? இது ரஜுதசால சொல்லப்பட்ட பூர்ணமான விஷயம். பிரமாணத்தோடு வச்சுருக்கேன் நான், வித் ஸ்லோகாஸும் லிட்ரேச்சரு, அப்புறம் எக்ஸ்பிளனேஷனு, அப்புறம் என்ன பண்ணும் இன்னும் நல்லா சேர்த்துக்கிறாங்களோ அதெல்லாம் அதோட சேர்த்து வச்சுருக்கேன். அப்போது இந்த சனி சந்திரன் சேர்க்கன யார் இயங்கும்? சனினா என்ன, நிதானம். சந்திரனா வேகம். இந்த ரெண்டு பேர்த்து இயக்கக்கூடிய கிரகம் என்ன? ஒரு கிரகம் பார்க்கும்போது பலன் தரும், ஒரு கிரகம் சேரும்போது பலன் தரும், ஒரு கிரகம் தனிச்சு பலன் தரும். அப்படி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ரெண்டு கிரகம் சேரும்போது எந்த கிரகம் அதுக்குடைய பலனை தரும், வரத்தை கொடுக்கும், எந்த கிரகம் சாபத்தை கொடுக்கும், இந்த ரெண்டு விஷயம் நமக்கு தெரியும். அப்போ இந்த சனிச்சந்திரன் என்ன, ஓயாத அலைச்சல். எதை பேசுங்க ஓயாத அலைச்சலாக இருப்பார். இந்த மார்க்கெட்டிங் ஜாப்ல இருக்காங்க இல்லைங்களா, இவங்களெல்லாம் எடுத்து பாருங்க. 26 வயசுக்குள்ளார அவருக்கு வீடு கட்டிட்டாருன்னா வாழ்நாள் முழுவதும் கடன் இருக்கும். 24 வயசுக்குள்ளார திருமணம் செஞ்சிட்டாருன்னா அவருடைய திருமண வாழ்க்கையில் சுகமே இருக்காது. உடனே இன்னொன்று நிறைய என்ன பண்ணுறாங்க, இந்த சனிச்சந்திரனுக்கு சனி சந்திரன் நட்சத்திரம் தானே. சனி பார்த்தீங்கன்னா சந்திர நட்சத்திரம், சந்திரன் சனி நட்சத்திரம் தான். இந்த புணர்ப்புக்கு என்ன பண்ணிட்டாங்க, தப்பான விளக்கங்களும் தப்பான தாற்பயம் இல்லாத விஷயங்கள் போயிடுச்சு. மேஷ லக்னத்துக்கு சனிச்சந்திரன் புணர்ப்பு, ரிஷப லக்னத்துக்கு குரு சூரியன் புணர்ப்பு, மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் புதன் புணர்ப்பு. அப்போது ஒரு காரியம் ஒரு நெகட்டிவ் நடக்குதுன்னா மறுபடியும் கொஞ்ச நாளுக்கு அது இன்னொரு நெகட்டிவ் நடக்கும், இன்னும் கொஞ்சம் பண்ணணும் இன்னொரு நெகட்டிவ் நடக்கும். இந்த நெகட்டிவ் விடுபடுறதுக்கு என்ன பண்ணும், சந்திரன் இருக்கும் இடத்தில் சந்திரனை விட சனி பலமாக இருந்தால் கேந்திர திரிகோணத்தில் பலம் பெற வேண்டும். இங்கே லக்னமே மென்ஷன் பண்ணல, அதான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். கேந்திர திரிகோணத்தில் பலம் பெறும்போது தாய் தந்தி உறவுகளால் மேன்மை கிடைக்கும், விவசாயத்தில் அதிக உன்னதம் நடக்கும். உடனே சனிச்சந்திரன் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கக்கூடாது. அதில் என்ன பாசிட்டிவ் ரூட் எங்கே சொல்லப்பட்டிருக்கு, யாரான ஒரு ரிஷி சொல்லியிருப்பாங்க. 18 ரிஷி நீங்கள் புரட்டினீங்கன்னா ஒரு ரிஷி சொல்லியிருக்காரு, அந்த ரிஷி பேர் சொல்லிடுறேன், நீங்கள் போய் அங்கே தேடுங்க. சார் சொல்லும் போது சொல்லிட்டார், எனக்கு பஞ்ச பாஷை தெரியும். இந்த பஞ்ச பாஷை ரொம்ப உன்னதமான பாஷை அப்படின்னா அது சம்ஸ்கிருத பாஷை. அந்த பாஷையில் சொல்லப்படி பாஷ்யம் இருக்குது. அந்த பாஷ்யத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முதல்ல ரொம்ப முக்கியமானது, ஒரு ஜோதிஷர் பாசிட்டிவாக பேசணும். நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய தாட்டு குப்பை போயிடும். அப்போ அந்த பாசிட்டிவான தாட் எங்கே, இப்போ சனிச்சந்திரன் ஒன்று நெகட்டிவாக சொல்லாமல் அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அப்போது என்ன தசை ஓடணும், சனி திசை சந்திர புத்தி. இது எத்தனை வருஷம், சனி திசை சந்திர புத்தி எத்தனை வருஷம் பாருங்கள், 1 வருடம் 7 மாதம். இந்த 1 வருடம் 7 மாதத்தில் ஒரு நெகட்டிவ் நடக்குன்னா விவசாயத்துறையில் நெகட்டிவ் நடக்கும். சந்திரன் இருக்கும் இடத்தில் இருந்து 6, 8, 12 சனி நீச்சமானால் மட்டும்தான் நடக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுறோம், லிஸ்ட் எடுத்துக்கிறோம். அந்த லிஸ்ட்டில் ஒவ்வொரு தசா புத்திக்கு ஒரு இடத்துல என்னமோ ஒரு பாயிண்ட் அவுட் சொல்லியிருப்பாங்க. அந்த பாயிண்ட் அவுட்டை மேட்ச் பண்ணி கம்பேர் பண்ணி பலன் சொல்லாதீங்க. அப்போது அவர் என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு ஒரு வகுப்பு உண்டு. ஒவ்வொரு மாதமும் ஜோதிடர்கள் ஒவ்வொரு விசேஷமான ஜோதிடர்கள் எல்லாருக்கிட்டும் எல்லா ஞானமும் இருக்குது. ஒவ்வொருத்தராக நீங்களும் எடுக்கணும் அப்படின்னாரு. அவசியம் சொல்கிற தசா புத்தி எடுப்போம், எது இன்னும் வியாபிக்கலையோ அதை சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா. இந்த தசா புத்தி என்ன பண்ணும், ரஜு தசா இருக்குது, காலதசா இருக்குது, யோனி தசா இருக்குது. இந்த தசைகளின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும் எடுப்போம். இதனால் இது வெளிவராத சப்ஜெக்ட் கொடுக்கணும்.
அதில் இருக்கக்கூடிய வேல்யூ பாயிண்ட் சொல்லணுன்றது கேட்டுக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10ல் வந்து சந்திரன் இருக்குது ஒரு ஜாதகத்தில். இலவசமாக மருத்துவ சேவை பண்ணணும். ஏன்னா இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை யாருக்கு அதிகப்படியாக பாதிப்புக்குன்னா சுக்கிரன் பலவீனமானவங்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியாக பாதிப்பு கொடுக்கும். சுக்கிரன் சாபத்தை கொடுப்பார், வரம் கொடுப்பவர் யார் தெரியுங்களா? ராகு. அப்போ ராகு வந்து இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை தான் ராகு மூலிமா நிறைய அனுகூலங்களை பெற முடியும். ஒரு சாபம் ஒரு வரம் எந்த கிரகம் இயங்குது, ஒவ்வொரு தசைக்கும் தனித்தனியாக பிரமாணமோடு இருக்குது. வித்து பிராயச்சித்தம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிராயச்சித்தம். பிராயச்சித்தம் என்ன நமக்கெல்லாம் தெரியும். பரிகாரம் 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 பரிகாரமே காது கட்டுறோம். பிராயச்சித்தம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய கர்மாவை பூர்ணம் செய்யாத போனால் செய்யக்கூடிய விஷயத்துக்கு பிராயச்சித்தம் பேர். இப்போ காசி மகாபட்டணம் போகிறீங்கன்னா அப்பாவுக்கு திதி கொடுக்கலாம். ஏன்னா சூரியன் சந்திரன் இயக்கம் இல்லாத இடம் அது. இது நான் சொல்லலை. சூரியனும் சந்திரனும் இயக்கம் இல்லாத இடம் காசி மகாபட்டணம். அதுக்கு பேர் அதுதான் காசின்னு பேர். காசினா என்னது? இது இந்த கண் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு மேலே தான் இந்த புருவத்துக்கு கீழே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் காசின்னு பேர். ஒரு மனுஷனுக்கு மொத்தம் 25 கண் இருக்கு. காசிக்கு கண்ணு, காஷிகம்னா கண்ணுன்னு பேர். அப்போ காசி தான் என்ன பண்ணுறோம், நம்ம வெளிச்சத்தை பார்க்கணும். சூரியனை சந்திரனை கொண்டு இப்போ திதிகாரண யோகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். திதினா என்ன? திதியை பீடித்தால் மதியை வெல்லலாம். அப்போ உங்களுக்கு எந்த திதி பலவீனமாக்குது, எந்த திதி யோகமாக்குது? முத்துசாமி தீட்சிதர் புஸ்தகம் பேர் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பேருமே புஸ்தகத்தோடு சொல்கிறேன், நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து என் சொந்த கதையோ சோக கதையோ அர்த்தம் கதையோ சேர்க்கறதல்ல. முத்துசாமி தீட்சிதர் திதி நிர்ணய காண்டம், அதில் இந்த விசேஷமான ஒவ்வொரு திதிக்கும் எந்த திதி வரம் கொடுக்கும், எந்த திதி சாபம் கொடுக்கும், எந்த திதி பாதிப்பை அவன் அனுபவிப்பார். இது 3 முக்கியம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் என்ன திதியில் பிறந்திருந்தாலும் சரி, உதாரணம் பிரதமை திதியில் ஒருத்தர் பிறந்திருக்கார். வளர்பிறை தசமி விட்டுருங்க, தேய்பிறை தசமி அவர் வாழ்க்கையில் செல்வ வளத்தை கொடுக்கும். நீங்கள் திதியை என்ன பண்ணணும் அப்படி தெரியுங்களா? 2 + 2 + 2 + 4. இது எல்லாத்தையும் கொண்டு என்ன வரும்? 2 + 2 + 2 + 4 எவ்வளோ ஆச்சுங்க? 8 வந்துச்சுங்களா? 8 மறுபடியும் கழிங்க. 2 2 2 கழிச்சா மறுபடியும் 2 வரணும் இல்லையா? அந்த மாதிரி திதி கர்ண யோகத்தில் நீங்கள் உண்மையாக என்ன திதியில் பிறந்திருக்கீங்க கண்டுபிடிக்கலாம், என்ன நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டுபிடிக்கலாம், என்ன யோகம் உங்களுக்கு செயல்படுதுன்னு கண்டுபிடிக்கலாம். இது எல்லாம் கொண்டது தான் திதி கர்ண யோகம். அப்படி ஒரு வகுப்பு அதிவிரைவில் முத்துசாமி தீட்சிதர் பத்ததி பிரகாரமே என்ன பண்ணும், திதி கர்ண யோக வகுப்பும் அதிவிரைவில் வந்து தொடங்கும். ஐயா கிட்ட முதல்ல ப்ராமிஸ் பண்ணது தசா புத்தி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு. தசா புத்தியில் யாருக்கும் தெரியாது. கலைப்பெருங்க ஐயா தினமும் நம்ம கிளாஸ் எங்கிட்ட பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காரு. என்கிட்ட பார்த்தீங்கன்னா சகாதேவ வைதிக ஜோதிஷ விஸ்வவித்யாலயா ஏப்ரல் மாதம் வந்து யூஜிசி ஓட, அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ளோரிடா யூனிவர்சிட்டியோ இல்லை மற்ற யூனிவர்சிட்டியோ மாதிரி இல்லை, மொத்தம் 40 கோர்ஸ் இருக்குது. இந்த 40 கோர்ஸ்லுமே யூஜிசி அப்ரூவல் ஏஸ்டிசி AA+++ உட அப்ரூவலோட சகாதேவ வைதிக ஜோதிஷ விஸ்வவித்யாலயா சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கு. யாரெல்லாம் படிக்கணும்னு விருப்பம் இருக்கீங்களோ இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் போயிட்டு கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் பதிவு பண்ணிக்கலாம். 2வது பட்சம் நீங்கள் வேலைக்கு போனாலும் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 400 யூனிவர்சிட்டி இந்தியாவில் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஆஸ்ட்ராலஜியில். அதில் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் தொடங்கிட்டாங்க. அதில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், புத்தகம் பெருசல்ல, வாத்தியாரோட ஞானம் தான் பெருசு. அதனால் வாத்தியார் மூலிமா முழுமையாக நீங்கள் பெறும்போது உங்களுக்கு நிறைய விசேஷ ஞானங்கள் கிடைக்கும். அதை கொண்டு நீங்கள் பிரயாணம் பண்ணலாம். இன்றைக்கி எல்லாம் விருட்சத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமாவாஸ்யா. இந்த அமாவாசையில் வந்து விருட்சம் வந்து 1 லட்சம் மரம் நடுறதுக்கு நாளைக்கு தொடக்க விழா பண்ணுறோம் சென்னையில். அனுமான் வந்து பார்த்தீங்கன்னா அனுமான் ஒரு குரு அப்படின்ற தலைப்பில் நாளைக்கு லைவ் ப்ரோக்ராம் இருக்குது. வேணுன்றவங்க அதில் வந்து விண்ணப்பிங்கோ. அவங்களுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் 1 லட்சம் மரம் நடப்புகிறோம். விருட்ச சாஸ்திரத்தில் மொத்தம் 800 மரம் சொல்லப்பட்டிருக்கு. 108 பாதம் இருக்குது. இந்த 108 பாதத்தில் யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அந்த டிஸ்டர்பன்ஸ்க்குண்டான விருட்சம் இருக்குது. 800 மரம், இவங்க 27 மரம், 108 மரத்துக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட் வச்சுருக்காங்க. விருட்ச சாஸ்திரத்தில் மொத்தம் யார் கொடுத்துருக்காங்கன்னா பலா ரிஷின்னு ஒரு ரிஷி இருக்கார். அவர் வந்து காஷிப வம்சத்தில் பிறந்தவர். அவர் கொடுத்த விருட்ச சாஸ்திரத்தில் 800 மரம் இருக்குது. உங்கள் ஜாதகம் காமிச்சிட்டிங்கன்னா ஒரு மரத்தோட விலை 10 ரூபா, ஒரு மரத்தோட 3 ரூபா, ஒரு மரத்தோட 5 ரூபா.
உங்களுக்கு எந்த பாதகம் இருக்கோ அந்த பாதகத்தோட மரத்தை உங்ககிட்ட கொடுத்துருவோம். அதை எக்காரது கொண்டு வீட்டில் நடவே கூடாது. விருட்சம் வந்து பார்த்தீங்கன்னா குருன்னு பேர். அது வீட்டில் நிறைய நிழலாகி அது உபயோகம் இல்லாத போச்சுன்னா, பட்டு போச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் வருது. இது நான் சொல்ல, அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோக ரூபமாக இருக்கக்கூடிய வடிவம். ஆகவே 1,00,000 மரம் பார்த்தீங்கன்னா நட இருக்கிறோம். 1 வருட காலத்துக்குள்ளே 1 வருஷம், நாளைக்கு மட்டுமே 1000 மரம் நடறதுக்கு உத்தேசிக்கிறோம். அதனால் அவசியம் நீங்கள் எல்லாம் விருட்சசாஸ்திரம் இந்த வருஷத்தோட நாயகன் விருட்ச நாயகன். அதனால் வந்து தேவதா, அதிதேவதா, பிரத்யேக தேவதா, சகித தேவதான்னு இருக்குது. அப்போ ஒவ்வொரு தேவதைக்குமே என்ன பண்ணணும், சீரா தர்ப்பணம் பண்ணணும். நீங்கள் எடுத்தோடனே ஒரு மரம் இவர் கொடுத்தாரு வைக்கக்கூடாது. ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கணபதி ஹோமம் சரியாக பண்ணுறாங்களான்னு தெரியாது. கர்நாடகாவில் கணபதி ஹோமம் பண்ணாங்கன்னா முதல்ல கணபதி ஜபம், அடுத்தது ஆவாகனம், நவாவரண பூஜை, அப்புறம் ஹோமம், அப்புறம் சீர தர்ப்பணம் பண்ணணும். அவங்க எத்தனை மந்திரங்களை ஜபம் பண்ணியிருக்காங்களோ அத்தனைக்கு சீரத்தோட தர்ப்பணம். அந்த மாதிரி விருட்சத்துக்கு பாலோட தர்ப்பணம் பண்ணணும். அந்த தர்ப்பணத்தோட சாஸ்திரபூர்வமாக சாஸ்திரோத்தமான விஷயங்களோட விருட்சசாஸ்திரத்தை உருவாக்கி 1,00,000 மரம் அடுத்த வருஷம் 26க்குள்ளார கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறவங்களோ விண்ணப்பிங்க. என்னோட நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சகாதேவ வைதிக ஜோதிஷ விஸ்வவித்யாலயா 9659506555. வேத பிரம்மஸ்ரீ டாக்டர் பி சிவசூரியன் என்னோட பேர். அவசியம் எல்லாரும் இந்த விருட்சசாஸ்திரத்தில் கலந்து எல்லாரும் பயனளிக்குமாறும் கேட்டுக்கிறேன். ஐயாக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். 9659506555. டாக்டர் பி சிவசூரியன் என்னோட பேர். சகாதேவ வைதிக ஜோதிஷ விஸ்வவித்யா, சகாதேவ் வேதிக் ஆஸ்ட்ராலஜி அண்ட் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டர் நான். ஸோ ஜஸ்ட் நோட் இட். ஸோ யாருக்கெல்லாம் தசாபுத்தியில் டிப்ளமோ பண்ணாலும் பண்ணலாம். மொத்தம் 40 கோர்ஸ் இருக்குது. இல்லை யாருக்கு உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் நீங்கள் வெல்வெஸ்ட் ஆகணுமோ அந்த சப்ஜெக்டில் மட்டும்தான் அந்த கோர்ஸ் இருக்கும். மானியத்தேனே பொன்மானி சேர்க்கறதே கிடையாது. ஸோ நீங்கள் எதை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு மட்டும். இப்போ திதிகாரண யோகம்னா திதிகாரண யோகம் மட்டும்தான். லக்னம் பற்றி படிக்கணும். லக்னத்துக்கு ஒரு பாவத்துக்கு 1000 பேஜ் புஸ்தகம் ரெடி பண்ணி என்னோட குரூப்பில் போட்டிருக்கேன். ஒரு பாவனா 1000 குறிப்பு இருக்கும், 1000 பேஜ் இருக்கும். ஒரு பொன்னாம் பாவம் எடுத்திங்கன்னா 1000 பேஜுக்குள்ள புஸ்தகம். 12 பாவத்துக்கு 12,000 பேஜ் உள்ள புஸ்தகம் பப்ளிஷ் ஆகிடுச்சு. வேணுன்றங்க அவசியம் படிங்க. இன்னும் நல்லா ஜோதிஷத்தை வளர்க்குறதுக்கு ஒவ்வொரு தேசம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 16 ஸ்டேட்டில் அவார்டு வாங்கிட்டேன். இன்டர்நேஷ்னல் 4 அவார்டு வாங்கிட்டேன். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய உன்னதமான உண்மையான ஜோசியர்களை தேர்ந்தெடுத்து அவங்க மூலயமா சகாதேவர் வைதிக ஜோதிஷ விஸ்வவித்யாலயா டெவலப் பண்ணுற முடிவில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.